இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா டிஐசி. டிஐசி அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர். ஸோ இதுல நம்ம என்னென்ன விஷயம்லாம் பார்க்க போறோம்னா, இண்டஸ்ட்ரீஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் ஏன் கொண்டு வரப்பட்டாங்க, ஸோ இதன் மூலியமா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ஆண்டர்பிரனருக்கு கிடைக்குது, இதுதான் இந்த டிஐசி அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டிஐசி அப்படின்னா என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர். ஸோ இதோட அப்ரிவேஷனை நீங்க பார்க்கும் போதே இவங்க எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா நீங்களே என்ன பண்ணலாம்னா கெஸ் பண்ணலாம். ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் நோக்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்லயுமே கண்டிப்பா என்ன பண்ணணும்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வரணும். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் என்ன கொண்டு வரணும், இண்டஸ்ட்ரீஸா கொண்டு வரணும். அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பிளான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆண்டர்பிரினரோட டெவலப்மெண்ட் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது, ஸோ அதோட ப்ராசஸ் எதை மீன் பண்ணுது அப்படின்னா இம்ப்ரூவிங் ஆண்டர்பிரினோரியல் ஸ்கில். ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஒரு ஆண்டர்பிரினரோடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும், நாலேஜ் கொடுக்கணும். ஸோ நாலேஜ் எப்படி நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு கொஸ்டின் வரும்போது ஸ்ட்ரக்சரான ட்ரைனிங்கை நம்ம பிளான் பண்ணணும். நம்ம நிறைய ட்ரைனிங் கொடுக்க ஆண்டர்பிரினரோட ஸ்கில் ஆனது கண்டிப்பா என்ன ஆகும்னா டெவலப்மெண்ட் ஆகும். ஓகே, ரைட்டா. ஆண்டர்பிரினருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். எப்படி கொடுக்க போறோம், இன்ஸ்டிடியூஷன் பில்டிங் ப்ரோக்ராம். ஸோ அதனால என்ன பண்றோம்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸா நம்ம டை அப் வச்சுக்கிறோம். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலயமா நம்ம என்ன பண்றோம்னா ஆண்டர்பிரினருக்கு ட்ரைனிங் கொடுக்க போறோம். ஆண்டர்பிரினருடைய டெவலப்மெண்ட் ஆனது எதை ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னா, எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலோடைய விஷஸ். ஸோ அவங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றதாகட்டும், இல்ல ஒரு ஆண்டர்பிரினர் ஆல்ரெடி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்றதாகட்டும். ஸோ இது எல்லாமே அடங்கும். நெக்ஸ்ட் ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க, ஆக்ஸலரேட். ஆக்ஸலரேட் அப்படின்னாலே நமக்கு தெரியும் காமனா. ஸோ ஆக்ஸலரேட் அப்படின்றது என்னன்னா ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்றாங்க, இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ எதுக்கெல்லாம் இவங்க ஆக்ஸலரேட் பண்ணணும் அப்படின்றாங்க அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட்டை நிறைய கொடுக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அதிகமா இருக்கணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் நம்ம அதிகமா ப்ரொவைட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டிஐசி எதுக்கெல்லாம் அசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்றாங்க ஆண்டர்பிரினருக்கு அப்படின்னா, யாரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ண போறாங்களோ அவங்களுடைய பிளேஸ்லயே அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு சென்டரை ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அந்த சென்டர் என்னென்ன ஒர்க்லாம் பண்றாங்க அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய சப்போர்ட்ஸும் என்ன பண்றாங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே ஒரே தளத்துல இருந்தே இவங்களுக்கு கிடைக்குது. அது ப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடா இருந்தாலும் சரி, இல்ல போஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடா இருந்தாலும் சரி. ஸோ நெக்ஸ்ட் டிஐசி ப்ரோக்ராம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மே 1978 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும் போது இவங்களுடைய வியூ என்னவா இருந்ததுன்னா, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மோரோவர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் கொண்டு வரணும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரூரல் ஏரியாஸ்ல நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வரணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய எய்மா இருந்தது. ஸோ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா நிறைய அசிஸ்டன்ஸ் அண்ட் நிறைய சப்போர்ட்ஸை ஆண்டர்பிரினருக்கு ப்ரொவைட் பண்றாங்க ஒவ்வொரு ரீஜியன்ஸ்லயும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பா இதை எதை ப்ரொமோட் பண்றதுக்காக இவங்க ஃபுல் ஃபோர்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸும் இல்ல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோட ப்ரொமோஷன்ஸ்க்காக நிறைய எஃபர்ட் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இவங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷன் ஆனது யார் மூலியமா வருது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இந்த சென்ட்ரலும் ஸ்டேட்டும் நிறைய ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க இண்டஸ்ட்ரீஸோட growthக்கும். ஸோ அப்போ அப்படி அவங்க நிறைய ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்றதுனால யாராவது இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த ஸ்கீம்ஸை யூஸ் பண்ணி அவங்க இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க நிறைய ப்ராஃபிட்ஸை சீக்கிரமா எடுக்கலாம்.
ஸோ அப்போ கவர்மெண்டோட சப்போர்ட் ஆனது அதிகமா இருக்கு. ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன் வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இதுல முக்கியமான ஒரு விஷயம், நீங்க வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னா நீங்க வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிற டிஐசி சென்டர்ல நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பிரதமர் மந்திரி ரோஜகார் யோஜனா இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. எதன் கூடவே அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஐசி கூடவே இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதை வந்து மேனேஜ் பண்ற பவர் யாருக்கு இருக்கு, இந்த அதாவது PMRY இந்த ஸ்கீமை மேனேஜ் பண்ற பவர்ஸ் யார்கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்ஜெக்டிவ்ஸ். டிஐசியோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா ஐடென்டிஃபை பண்ணணும், எங்கெல்லாம் நியூவா ஆண்டர்பிரனர் இருக்கிறாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாமான்னா கூடாது. ஸோ ஆஃப்டர் தட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான நீட்ஸை கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் அப்படின்னும் போது என்னென்ன வரும், அவங்களோட பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடா ஒரு வந்து அவங்களோட பிஸ்னஸை மேலும் மேலும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து என்ன பண்ணலாம், டிஐசி மூலியமா ப்ரொவைட் பண்ணலாம். இல்ல வந்து அவங்களுக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா அதையும் வந்து டிஐசி மூலியமா வந்து கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாருக்குன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா ப்ரொவைட் அசிஸ்டன்ஸ் டு தேம் ரிகார்டிங் தேர் ஓன் ஸ்டார்ட் அப். ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ற தொழிலுக்கு தேவையான உதவிகளை வந்து டிஐசி மூலியமாவும் ப்ரொவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சப்போர்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, இவங்களோட அப்ஜெக்டிவ் அப்படின்றது என்னன்னா ஃபினான்ஷியலா டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ என்ன பண்றாங்கன்னா நிறைய ஃபினான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் வாங்குறதுக்கு கூட ஒருத்தர் வந்து புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாருன்னா அவரு சின்ன சின்ன விஷயங்களை வாங்குறதுக்கு கூட அவர்கிட்ட என்ன இருக்காது, பணம் இருக்காது. ஸோ அவர் வந்து டிஐசி மூலியமா என்ன பண்ணலாம்னா பணங்களை பெற்றுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இவங்களோட எஃபர்ட் ஆனது இண்டஸ்ட்ரியலைசேஷனா மாத்தணும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸையுமே கண்டிப்பா என்ன இருக்கணும்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கணும். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரணும்ன்றதுதான் இவங்களுடைய தேர்ட் அப்ஜெக்டிவா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா அதிகமா கொண்டு வரணும். எந்த ஏரியால அதிகமா கொண்டு வரணும் இண்டஸ்ட்ரியலைசேஷனை அப்படின்னா ரூரல் ஏரியாஸ்ல அதிகமான ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷனை கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா அந்த ரூரல் ஏரியா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா டெவலப்மெண்ட்டை நோக்கி போகும். ஸோ அந்த இடத்துல என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியலைசேஷனை கொண்டு வரலாம் அப்படின்னா இந்த கைவினை பொருட்கள். ஏன்னா வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் மேக்சிமம் எதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க, இந்த மாதிரி கைவினை பொருட்கள் எல்லாம் செய்யறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பிசினஸ அந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்றது இவங்களுடைய நோக்கமா இருக்கு. ஸோ எக்கனாமிக்கோடைய ஈக்குவாலிட்டி அப்படின்றது இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவும் கூட டிஐசிக்கு. ஏன்னா நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா டெவலப்டா இருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா விஷயமுமே வந்து அவைலபிளா இருக்கும். அதே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது, வளர்ச்சின்றதே அந்த இடத்துல கண்டிப்பா இருக்காது. ஸோ அப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கண்டிப்பா இம்பேலன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸோடைய எக்கனாமிக்கோட லெவல் ஈக்குவலா வரணும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே பாரபட்சமே பார்க்காம இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது எக்கனாமிக்கலோட டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி வைஸ்ல எந்த விதமான பயாஸும் இருக்காது அப்படின்றது இவங்களுடைய திட்டம். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே ஒரே கைண்ட்ஸ் ஆஃப் பிசினஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டடி பண்றாங்க. பிஃபோரா என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டடி பண்றாங்க. அந்த ஸ்டடி மூலியமா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்லயுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே என்னென்னலாம் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குது, அந்த ரிசோர்ஸஸை டிபெண்ட் பண்ணி இவங்க என்ன பண்றாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்றாங்க. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த திருப்பூர் சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பனியன்ஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சிவகாசி சைட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பட்டாசுலாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு எடுத்துட்டோம்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை இண்டஸ்ட்ரீஸ் மூலயமா அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் இவங்களுடைய எய்மா இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்ஸோடைய எக்கனாமிக் லெவல் ஸ்டாண்டர்டா மாறுது. எந்த பார்ஷாலிட்டியுமே இல்லாம எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே எக்கனாமிக் ஜோன் அப்படின்றது ஈக்குவலா சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் இவங்க நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, ஆண்டர்பிரனருக்கு பெனிஃபிட்டடா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து யாருக்கு இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னா புதுசா யார் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்களோ அந்த ஆண்டர்பிரனருக்கு அதிகமா இருக்கு. ஸோ அது எல்லா ஸ்கீம்ஸுமே கவர்மெண்ட் கொண்டு வர எல்லா ஸ்கீம்ஸுமே டிஐசி வந்து கண்டிப்பா என்ன பண்றாங்க, அலோ பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இவங்களுடைய முக்கியமான ஒரு ஆசை என்னன்னா, இதை நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இவங்களை பொறுத்த வரைக்கும் ரீஜனல் இம்பேலன்ஸை வந்து போக்கணும். ஸோ அப்போ எல்லா ரீஜியனுமே ஈக்குவலா டெவலப்மெண்ட் ஆகணும்ன்றதுல இவங்க ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும், அதை செய்யற வேலை மேல ஒரு வெறுப்பு வந்து வர ஆரம்பிக்கும். அதனால டிஐசி என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளான் பண்றாங்க. இப்போ ஒரு பிசினஸ் அப்படின்னா அந்த பிசினஸ்க்கு தேவையான சோர்சஸ் எல்லாமே ஒரே ரூஃப், அதாவது ஒரே இடத்திலேயே கிடைச்சிச்சு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு என்ன ஆகாது, தேவையில்லாம ஒரு டென்ஷன் வராது. ஸோ அப்போ டிஐசி என்ன கொண்டு வராங்கன்னா எல்லா பிசினஸுக்குமே தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒரே ரூஃப்ல நம்ம கொடுக்கணும். அதுதான் இவங்களுடைய அப்ஜெக்டிவா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் இது வந்து என்ன மாதிரியான சென்டர் அப்படின்னா இது வந்து ஒரு ஜாயிண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதை சென்ட்ரலா இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி ரெண்டு கவர்மெண்ட்டுமே வந்து இந்த டிஐசி அப்படின்ற ஒரு கான்செப்டை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய ப்ரொமோஷனல் மெஷர்ஸையும் வந்து என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. எதுக்காக, டெவலப்மெண்ட்காக. யாருடைய டெவலப்மெண்ட்காக, நிறைய ஸ்மால் யூனிட் செக்டார்ஸோடைய டெவலப்மெண்ட்காக. ஸ்மால் யூனிட் செக்டார்ஸ் எல்லாமே எங்க கொண்டு வரணும்னு திட்டம் போடுறாங்க, டிஸ்ட்ரிக்ட்ஸ் லெவல்ல. ஸோ அப்ப டிஸ்ட்ரிக்ட்ஸ் லெவல்ல இருக்கிற எல்லா ஸ்மால் யூனிட் செக்டார்ஸோடைய டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்டது தான் என்னன்னா டிஐசி. ஸோ இதோட ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிற ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோடைய டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தது தான் டிஐசி. இதோடைய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனே இதுதான். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா டு ஸ்பாட் தி ஆண்டர்பிரனர். டு ஸ்பாட் தி ஆண்டர்பிரனர்னா என்ன, இந்த சென்டென்ஸை பார்க்கும் போதே மேக்சிமம் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா கெஸ் பண்ணிருக்கலாம். ஆண்டர்பிரனர்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, என்ன கைண்ட்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர் இருக்கிறாங்க அப்படின்றத என்ன பண்றாங்கன்னா ஐடென்டிஃபை பண்றாங்க, ஸ்பாட் பண்றாங்க. இதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா இருக்கு. ஸோ டிஐசி இதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரோக்ராம்ஸை வந்து கண்டக்ட் பண்றாங்க. என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்னா மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம்ஸ் வந்து அதிகமா கொடுக்கறாங்க. யாருக்கு, புதுசா யாரெல்லாம் வந்து ஆண்டர்பிரனரா வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம ப்ரொவைட் பண்றாங்க. இதுலயும் அவங்க என்ன பண்ணல அப்படின்னா பயாஸ் காட்டல, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம. பர்டிகுலரா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே ஒரு அசோசியேஷனா வந்து மாத்துறாங்க. என்னன்னா SIS அப்படின்றதும் TCO இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆண்டர்பிரனர் ப்ரோக்ராம கண்டக்ட் பண்றாங்க. இவங்க கண்டக்ட் பண்ற ப்ரோக்ராம்ஸ்ல என்னென்னலாம் ஆண்டர்பிரனருக்கு பெனிஃபிட்டடா ஸ்கீம்ஸ் இருக்கோ, கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்கு போய் சேர்ற அளவுக்கு இவங்க ரீச் பண்ண விடுறாங்க.
நெக்ஸ்ட் என்னன்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசட். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆண்டர்பிரினோரியல் ஃபங்க்ஷன். அதாவது டிஐசி அப்படின்ற கான்செப்ட்ல ஆண்டர்பிரினரை பார்க்கும்போது பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? யார் பிசினஸ் பண்ணாலும் கண்டிப்பா அவங்களுக்கு என்ன தேவை? ஃபிக்ஸட் அசட் அப்படின்றது தேவை. ஃபிக்ஸட் அசட்னா ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம இருக்கிற லேண்டு, பில்டிங்கு, இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபிக்ஸட் அசட் அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகர்த்த முடியாதோ அது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் அசட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய லோன்ஸ் சஜஸ்ட் பண்றாங்க புதுசா ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு. சோ இவங்க நிறைய லோன் கொடுக்கறதுனால பினான்சியலான டெவலப்மெண்ட் கண்டிப்பா இவங்களுக்கு கிடைக்குது. இந்த லோன்ஸ் எல்லாமே யார் மூலியமா ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. NSIC, SISI இவங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் நிறைய கமர்ஷியல் பேங்க்ஸும் லோன் கொடுக்கறாங்க யாருக்கு? புதுசா ஸ்டார்ட் பண்ற ஆண்டர்பிரினருக்கு. இதனால இவங்களோட ஆபரேஷன் அப்படின்றது ரொம்ப ஸ்மூத்தா போகுது. நெக்ஸ்ட் என்னன்னா ஆஃபர் சப்சிடிஸ் அண்ட் அதர் இன்சென்டிவ்ஸ். நிறைய பேருக்கு இது தெரியாதுங்க. பிசினஸ் யார் ஸ்டார்ட் பண்றாங்களோ, புதுசா ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா நிறைய சப்சிடிஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது சென்ட்ரலா இருந்தாலும் சரி, ஸ்டேட்டா இருந்தாலும் சரி. ஏன் இவங்க நிறைய சப்சிடிஸ் கொடுக்கறாங்க அப்படின்னா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ கொண்டு வரணும். இதுதான் இவங்களுடைய மெயின் எய்மா இருக்கு. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா நிறைய சப்சிடிஸ் கொடுக்கறாங்க. ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இத பத்தியான அவேர்னஸ் நமக்கு யாருக்குமே அந்த அளவுக்கு இல்ல. இது நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்னா அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கே எத்தனை பேருக்கு கவர்மெண்ட்ஸ் கொடுக்கற ஸ்கீம்ஸ் எல்லாமே தெரியும் பிசினஸ் ரிலேட்டடா அப்படின்னு நான் உங்களை கேட்கறேன்னா எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். கவர்மெண்ட்ஸ் இன்னைக்கு டேட் வரைக்கும் நிறைய ஸ்கீம்ஸ், அதுவும் இந்த கொரோனா டைம்ல கூட அவங்க இதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. நிறைய ஸ்கீம்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் ஜாப் இல்லாம கஷ்டப்படுறாங்க. சோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கணும்னா அவங்களுக்கு தேவையான தொழில் அப்படின்றத இவங்களே ஸ்டார்ட் பண்ணிக்கணும்ன்றதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்மா இருக்கு. சோ அதனாலதான் இவங்க நிறைய ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் இந்த டிஐசி இந்த பாயிண்ட்லயேங்க இந்த டிஐசி இந்த சப்சிடிஸ் எல்லாம் இன்னும் அதிகமா யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா இந்த ரூரல்ல இருக்கிற பீப்புள்ஸ்க்கு நிறைய ஸ்கீம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா பூஸ்டப் பண்ணணும். ஒரு பினான்சியல் கெப்பாசிட்டி அப்படின்றது நம்ம செய்யற பிசினஸ்ல கண்டிப்பா என்ன பண்ணணும்னா பூஸ்டப் பண்ணணும். சோ அப்ப பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் இவங்க நிறைய ஹெல்ப்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. நிறைய இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும், ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, ரன் பண்ணுவாங்க. ஆனா அந்த பிசினஸ் உடைய டெவலப்மெண்ட் இருக்குமானா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்களால மாத்த முடியாது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அடிப்படையான பினான்சியல் ரிசோர்ஸ் அப்படின்றது அவங்க கிட்ட இருக்காது. சோ இவங்க டிஐசிய அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா டிஐசி நிறைய பினான்சியல் ஹெல்ப் பண்றாங்க. இதன் மூலமா அவங்களோட பிசினஸ் என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா கைடன்ஸ். எதுக்காக கைடன்ஸ் பண்ண போறாங்கன்னா இம்போர்ட் பண்றதுக்கும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான கைடன்ஸ் டிஐசி மூலமா எப்படி கொடுக்கறாங்க. கைடன்ஸ் ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். கவர்மெண்ட் நிறைய இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. எதுக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணாலும் சரி, எக்ஸ்போர்ட் பண்றவங்க இவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. பொதுவாவே இவங்க நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி யாருக்கு பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்றவங்களுக்கும் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. சோ நெக்ஸ்ட் இவங்களுடைய லைசன்ஸ் இம்போர்ட் பண்ணாலும் சரி, எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, யார்கிட்ட இருந்து இவங்க லைசன்ஸ வாங்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர், இந்த டிஐசி இவங்க தான் இம்போர்ட் பண்றவங்களுக்கும் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கும் லைசன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ லைசன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க சைட்லயே டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க போயிட்டு கேட்கலாம். நான் இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கினா என்னென்னலாம் நான் ப்ரொசீஜர்ஸா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். நெக்ஸ்ட் யாராவது பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பிசினஸை ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்களான்னுட்டு
பார்க்கணும். ஏன்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா மட்டும்தான் கவர்மெண்ட்ஸ் கொடுக்குற நிறைய ஸ்கீம்ஸை வந்து அவங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அப்போ பிஸ்னஸ் பண்றது பெருசு இல்லை, ப்ராப்பரா நம்ம அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணணும். அப்பதான் கவர்மெண்ட்ஸ் கொடுக்குற எல்லா ஸ்கீம்ஸையுமே நம்ம என்ன பண்ண முடியும்னா எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஆண்டர்பிரனோரியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ ஆண்டர்பிரனோரியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆண்டர்பிரனருக்கு என்னென்ன மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு ஒரு ஆண்டர்பிரனர் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிட்டு அவர் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிட்டு வராரோ அப்பதான் அவரால் என்ன பண்ண முடியும்னா அவரோட பிஸ்னஸ்ல சஸ்டெயின் பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். ஸோ அவரோட பிஸ்னஸை லைஃப் லாங் கொண்டு போகணும், இல்லை வந்து ஒரு 5 to 10 years ஆகுது அந்த பிஸ்னஸ் அப்படியே ஸ்மூத்தான ஒரு வேவ்லேயே கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆண்டர்பிரனர் என்ன பண்ணணும்னா நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை வந்து அட்டென்ட் பண்ணணும். ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை நிறைய அட்டென்ட் பண்ணா மட்டும்தான் இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல என்னென்ன விஷயம்லாம் வந்து ரொம்ப நீடா இருக்கு, ரொம்ப மஸ்டா இருக்கு, இல்ல நம்ம என்னென்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும், நம்மளோட பிசினஸ்ல என்னென்னலாம் நம்ம வந்து மாடர்னைஸ் பண்ணணும்ன்ற அவேர்னஸ் வந்து ஆண்டர்பிரனருக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிஐசி என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை வந்து கண்டக்ட் பண்றாங்க. ரொம்ப அதிகமா எந்த ஏரியால கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா ரூரல் ஏரியால இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸ்க்கு ரொம்ப அதிகமான கான்சென்ட்ரேஷன் கொடுக்கறாங்க. யாரெல்லாம் வந்து ரொம்ப புதுசோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலமா அவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாவும் இந்த டிஐசி ஆனது வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இதனால நிறைய பேர் வந்து பெனிஃபிட்டை கண்டிப்பா என்ன பண்றாங்கன்னா கெயின் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் அன்எம்ப்ளாய்ட் எடுகேட்டட் ஒன்ஸ். இந்த டிஐசியோடைய நோக்கம் கடைசி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் அன்எம்ப்ளாய்ட் எடுகேட்டட் ஒன். ஸோ யாரெல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா ஜாபை கொடுக்கணும், ஜாபை கிரியேட் பண்ணி தரணும் அப்படின்றது இவங்களுடைய கடைசி ஃபங்க்ஷனா இருக்கு. ஸோ டிஐசி என்ன இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா ஸ்கீம்ஸ் கைடன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. யாருக்காகனா அன்எம்ப்ளாய்டா இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்காக நிறைய ஸ்கீம்ஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புளா கன்வெர்ட் ஆகணும். ஸோ அவங்களும் வந்து என்ன அவங்களுக்கு தேவையான இன்கம்மை அவங்களும் வந்து சம்பாதிக்கணும்ன்றது இவங்களுடைய இன்டென்ஷனா இருக்கு. ஸோ இதுக்காக நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களான்னா கிடையாது. ஸோ ஆனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதே சமயம் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா ஏஜ் லிமிட்டை கொண்டு வராங்க. ஏஜ் லிமிட்னு பார்க்கும்போது 18 to 35 இயர்ஸ்ல இருக்கணும். நெக்ஸ்ட் குறிப்பா மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆவது கண்டிப்பா இவங்க கிட்ட இருக்கணும். டெக்னிக்கல் பத்தியான அவேர்னஸ் இருக்கணும். இது எல்லாமே இருந்தது அப்படின்னா இவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு டிஐசி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. இதோடைய மெயினா இவங்க வந்து ரொம்ப அதிகமான சலுகைகள் யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா உமன்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இப்ப காமனா சொல்லியிருக்காங்க இல்லையா 18 to 35 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு பேசிக் லெவலாவது படிச்சிருக்கணும். இது எல்லாமே உமனுக்கு அப்ளிகபிள் ஆகுமானா கண்டிப்பா ஆகாதுங்க. உமனுக்கு எல்லா சைட்ல இருந்தும் நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா உமன்ஸ்க்கு சப்சிடிஸ் வந்து ரொம்ப ஏகப்பட்ட சப்சிடிஸ் இருக்கு. இது யாருக்குமே வந்து அதிகமா தெரிய மாட்டேங்குது. இதுதான் வந்து டிஐசியோட ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிசோர்சஸ் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் டிஐசி. ஸோ இவங்களுக்கு என்னென்னலாம் ரிசோர்சஸ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் மூலமா கிடைக்கிற ரிசோர்சஸை பத்தி பார்க்கலாம். நான் ரெக்கரிங் கிராண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து 2 lakhs வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸ் வந்து கட்டுறதுக்காகவோ இல்ல வந்து வேற ஏதோ பில்டிங் மேட் பண்றதுக்காகவோ கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து அலோகேட் பண்றாங்க அப்படின்னா 2 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் ஃபர்ஸ்ட் வந்து ஆபீஸ் கட்டுறதுக்காக கொடுத்துட்டாங்க, ரைட். இப்போ ஆபீஸ்க்கு தேவையான நீடட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஃபர்னிச்சர், ஃபிக்சர்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஆபீஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், இதுக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து அலோகேட் பண்றாங்கன்னா
3 lakhs வந்து allocate பண்றாங்க. நெக்ஸ்ட் recurring establishment expenditure to the extent of 75% of the actual expenditure bounded up to rupees 3.75 lakhs னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டுங்க ஸ்கீம்ஸ் அண்டர் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்ஸ். ஸோ டிஐசி கீழே நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்னன்னா PMEGP, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். ஸோ இவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸை கொண்டு வரணும். ஸோ அதுக்காக கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா விஷயத்தையுமே மக்களுக்கு போய் ரீச் ஆகணும்ன்றது இவங்களுடைய இன்டென்ஷனா இருக்கு. இதெல்லாம் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அக்டோபர் 2008 வந்து கொண்டு வராங்க. இதோடைய கெயின்ஃபுல் அப்படின்னும் போது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி படிச்சவங்க எல்லாருக்குமே வந்து போய் சேரணும். படிச்சவங்க எல்லாருமே செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா சேஞ்ச் ஆகணும்ன்றது தான் இவங்களுடைய இன்டென்ஷனா இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ், சர்வீஸ் அண்ட் பிஸ்னஸ் இது எல்லாமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. PMEGP-யோடைய மெயினான ஒரு கொள்கை அப்படின்னா இதுதான். நெக்ஸ்ட் சீட் மணி ஸ்கீம் அப்படின்னா இதை எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா யாரை என்கரேஜ் பண்றாங்க? அன்எம்ப்ளாய்டா இருக்கிற பர்சன்ஸை வந்து என்கரேஜ் பண்றாங்க. எதுக்காக? அவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த என்கரேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்றாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய வந்து கொண்டு வராங்க. இண்டஸ்ட்ரீஸ்ல சர்வீஸா இருக்கலாம், இல்ல வந்து பிசினஸா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ இதன் மூலயமா இவங்க இண்டஸ்ட்ரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இவங்க வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதுக்காக இவங்க நிறைய லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. என்னென்ன மாதிரியான லோன்ஸ்னா சாஃப்ட் லோன்ஸ்ன்னு சொல்றாங்க சிம்பிளா சொல்லும் போது. இந்த சாஃப்ட் லோன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மார்ஜின் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதிக்காத அளவுக்கு வந்து இவங்க பாத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஐசி லோன் ஸ்கீம். ஸோ டிஐசில இருக்கிற லோன் ஸ்கீம்லாம் என்னென்னு பார்க்கலாம். இவங்களுடைய ஸ்கீமும் யாரை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா ஜெனரேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்ன்றது தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்டென்ஷனா இருக்கு. குறிப்பா இவங்களை என்ன பண்ணோம்னா ஸ்மால் யூனிட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண விடணும். ஸோ எந்தெந்த ஏரியாலலாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா இவங்க டவுன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியா ரெண்டுமே, சிட்டி ஏரியாவும் சரி வில்லேஜ் ஏரியாவும் சரி, இவங்க ரெண்டு இடத்துலயுமே வந்து பயாஸ் பார்க்காம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் என்ன பண்ணோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க லோன். பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கணும் அப்படின்னா 1 lakhல இருந்து 2 lakhs வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ யூனிட்டா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு பிசினஸ் லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ ஒரு ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் ஆகும்னா கண்டிப்பா அவருக்கு என்ன தேவை? ட்ரைனிங் ப்ரோக்ராம் தேவை. ஸோ அதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்து கண்டக்ட் பண்றாங்க. யாருன்னா டிஐசி கண்டக்ட் பண்றாங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவே என்னன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலயமா நிறைய எடுக்கேட்டட் அன்எம்ப்ளாய்டு பர்சன்ஸை செல்ஃப் எம்ப்ளாய்டா மாத்தணும். ஸோ அவங்கள அட்லீஸ்ட் ஒரு ஸ்கில்ட் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாவது அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஆண்டர்பிரினருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்குறாங்க. எதன் ரிலேட்டடா கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இண்டஸ்ட்ரி, சர்வீஸ், பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் இது ரிலேட்டடான கைடன்ஸை கொடுக்குறாங்க. இதன் மூலயமா அந்த பர்சன்ஸ்க்கான ஸ்கில் வந்து அப்கிரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஆண்டர்பிரினர் அதே சமயம் கைட் பண்ணும் போதே நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், இல்ல வந்து லேண்ட் ஓரியன்டட் ப்ராஜெக்ட் ஆகட்டும், ரிப்போர்ட் ஆகட்டும், சர்டிபிகேட்ஸ் ஆகட்டும், லைசன்ஸ் ஆகட்டும், புதுசா யாரா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு அந்த ப்ரோக்ராம் மூலயமா முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அவார்ட் ஸ்கீம். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் அவார்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் அவார்ட் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னா இப்ப வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் வந்து டிஐசி மூலமா ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரன் பண்ணிட்டு இருக்காங்க.
இதுல யாரு ரொம்ப சக்சஸிவான பர்சனா இருக்காங்களோ அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். இதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன். ஸோ அதனால இவங்க என்ன கண்டக்ட் பண்றாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அவார்ட் ஸ்கீம். யார் நல்ல பிசினஸ் பண்ணி நல்ல ஒரு லெவல்ல இருக்காங்களோ அவங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன்ஸை பண்றாங்க. ஸோ அது ஃபங்க்ஷன்ல என்ன பண்றாங்கன்னா பெஸ்ட் பிசினஸ் மேனுக்கு ஒரு அவார்டை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவார்ட் கொடுக்கறதுனால அவரோட பிசினஸ் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் அவருக்குள்ள உருவாகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்கீம் அப்படின்னா PMRY, பிரைம் மினிஸ்டர் ரோஸ்கர் யோஜனா. ஸோ இந்த ஸ்கீமை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காந்தியோடைய பர்த்டே அப்போ தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் நிறைய சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சப்சிடிஸ் எதுக்காக கொடுக்குறாங்க? சும்மா யாருன்னா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அன்எம்ப்ளாய்டா இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ என்னென்ன மாதிரியான பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சர் பிசினஸா இருக்கலாம், இல்ல சர்வீஸா இருக்கலாம், இல்ல ட்ரேட் செக்டரா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு யாருமே என்ன இல்லாம இருக்கக்கூடாது, வேலை இல்லாம இருக்கக்கூடாது. ஸோ அப்ப படிச்சவங்க எல்லாருக்குமே ஒரு மணின்றது தேவை. ஸோ அவங்களுக்கு தேவையான மணியை அவங்களே ஏர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது பிசினஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அவங்க பிசினஸை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா PMRY இந்த ஸ்கீம் மூலமா நிறைய பெனிஃபிட்ஸை இவங்க கெயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஹெட்டிங் என்னன்னா ரோல் பத்தி பார்க்க போறோம். டிஐசியோட ரோல் என்ன? ஸோ இவங்களுடைய ரோல் எதை ப்ரொமோட் பண்றதுக்காக இருக்கு அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் ப்ரொமோட் பண்றதுக்காக இருக்கு. குறிப்பா இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்ப அதிகமான கான்சென்ட்ரேட் பண்றாங்க. டிஐசி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. எதன் ரிலேட்டடா? மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க இல்லையா, அதன் ரிலேட்டடா. நெக்ஸ்ட் நியூ இண்டஸ்ட்ரியல் growth சென்டர். நெக்ஸ்ட் conduct multiple training program of encouraging the entrepreneur. ஸோ ஒரு ஆண்டர்பிரனரை என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இவங்க கண்டக்ட் பண்றாங்க. கிவ் அசிஸ்டன்ஸ் டு entrepreneur under the state intensive scheme and funding assistance through the self-employed scheme. It allot raw materials to the concerned industrial at district level. DIC gives the information about marketing and its assistance on participating trade fairs. Guidance regarding import and export of specific goods and service. Improves the managerial capacity by organizing various seminars. It clears the problems related to SSI registration, bank loan, marketing, etc. So இது எல்லாமே DICயோட ரோல்.